இரணியல் அருகே குருந்தன்கோடு பகுதியில் சந்திரபோஸ் லட்சுமி என்ற வயதான தம்பதி வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 3 மகள் 3 மகன்கள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முறையாக கவனிக்க தவறிய குழந்தைகள் மத்தியில் கண் பார்வையற்ற சந்திரபோஸை அவரது மனைவி லட்சுமி கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக்குறைவால் லட்சுமி வீட்டில் படுத்த படுக்கையில் கிடந்துள்ளார். அப்போது மகன்கள் அவ்வப்போது கொண்டு வரும் உணவை மனைவிக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு நாட்களை நரக வேதனையுடன் கடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் படுக்கையில் உடல்நலக்குறைவால் கிடந்த மனைவி லட்சுமி தினம் தினம் நரக வேதனையை அனுபவித்து வந்த நிலையில் இதை சகித்துக் கொள்ள முடியாமல் சந்திரபோஸ் மனைவி லட்சுமியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் சந்திரபோஸும் மனைவி இல்லா உலகில் வாழ வேண்டாம் என முடிவு எடுத்து தானும் கழுத்தறுத்து தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். அப்போது வீட்டிற்கு சென்ற மகன் சுயம்பு தாய் இறந்த நிலையில் தந்தை உயிருக்கு போராடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் இரணியல் போலீசார் உயிருக்கு போராடிய சந்திரபோஸை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.